வெற்றி தொகுப்பாளர் ஈரோடு மகேஷ் அவர்கள் மேலே கழிக்கிறார். நன்றி. முதல் படைப்பே இவரின் முக்கிய படைப்பாகிறது. கேரள மாநிலம் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களில் நடந்த உண்மை கதை சம்பவத்தை சாமானியின் பக்கம் நின்று ஒரு நொடி கதையை எழுதியுள்ளார். பரபரப்பு கதை தேடல்களோடு திரையில் விரியும் த்ரில்லிங் அனுபவம். ரசிகர்கள் எழுந்து போகும்போது நம் எண்ணங்களில் எப்போதும் நிற்கும் நினைவலைகள். ஒரு நொடி படத்தின் அறிமுக இயக்குனர் மணி வர்மா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். சிவசேனாதிபதி அவர்களை வேடி கழிக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. ஒரு நொடி எங்களோட அழைப்பை ஏற்று கொஞ்சம் கூட வெயிலெல்லாம் யோசிக்காம இந்த மத்தியான நேரத்துல எங்களுக்காண்டி உங்களுடைய பல நொடிகளை செலவு பண்ணி எங்களுடைய ஒரு நொடிய வாழ்க்கை வந்திருக்க அனைவருக்கும் எங்களோட நன்றி. எங்களோட அழைப்புகளுக்காக வருகை தந்திருக்கும் சிவகுமார் சார், ஆரி சார், மகேஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதுபோக என்னோட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு இங்க ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். கலராமூர்த்தி அப்பாவா இருக்கட்டும், ஸ்ரீதேவி மேடமா இருக்கட்டும், தீபாக்காவா இருக்கட்டும், எல்லா பழக்கற்பை ஐயாவா இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட பயங்கர பிஸியில இருந்து எனக்கு டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இது போக என்னுடைய நாயகன் தமன்குமார் அவருக்கு, நிகிதா, சிவசேனாதிபதி, அருண் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமா ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு தேடி அலையும் போது நம்மளை எல்லாரும் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனா இவர் என்னை நம்பினாரு, நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய டிஓபி கேஜி ரதீஷ் அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதையை போய் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். கேரளாவில் ஒரு இயக்குனருக்காண்டி இந்த கதையை எழுதிட்டு கொண்டு குடும்பச்சு அப்படின்னாரு. கொண்டு போனேன். கதையை கேட்டவர் இல்லை, இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாரு. அதுக்கப்புறம் அழகர் சார் வந்தாரு. அழகர் சார் தொடர்ந்து வந்தோடனே இந்த படம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, சின்ன பட்ஜெட் அப்படின்றதுக்காண்டி என்னை போட்டு இருக்காம உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா, சரி ஓகே உங்களுக்கு எங்க வந்து தெரியும், பார்த்து நல்லா பண்ணுங்க, அவ்வளவுதான் இருந்துச்சு அவருடைய விஷயம். பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் கூட எதை பத்தி யோசிக்காம எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து மதுரையில எனக்கு ஃபுல்லா ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். நன்றி சார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு எந்த அளவுக்கு பிசினஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் இன்னைக்கு மைண்ட்ல வைக்கிறதே அது ஒண்ணுதான், எப்படிப்பா படம் பண்ணியாச்சு, எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பேசுறதுக்காண்டி, ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுறதுக்காண்டி டேபிள் சர்க்கர் சார் நான் கூப்பிட்டு வந்தேன். வந்தாங்க, டப்பிங் பேசினாங்க. ஒரே ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தாரு. உள்ள வந்து நுழைஞ்சோன்னா ஒரு ஃப்ரேம் பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்தது ஷார்ட் காமிப்பா அப்படின்னாரு. அந்த ஷார்ட்லாம் காமிச்சேன். காமிச்சிட்டு இந்த படம் முடிஞ்சோன்னு எனக்கு சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் வந்து ஃபைனல் படம் பார்த்தாரு. தனஞ்சயன் சார் கூப்பிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தது காரணம் டேபிள் சாரும் ஒரு காரணம். அதற்கு மிகப்பெரிய நன்றி. படத்தை தனஞ்சயன் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ஓகே வாழ்த்துக்க சொல்லிட்டு போற மாதிரி இல்லாம உடனே மறுநாள் உடனே கூப்பிட்டு, இல்லப்பா இதை வந்து வேற மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் சொந்த படமா எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. ரொம்ப நன்றி சார். இந்த படம் எல்லாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்றாங்க, நல்லா வந்திருக்கு, நல்லா ப்ரொமோஷன் பண்றீங்க, தனஞ்சயன் சார் வாங்கிட்டாரா படம் பெருசாயிடும் அப்படின்னு. இந்த படம் பெருசானதுக்கு காரணம் தனஞ்சயன் சாருடைய பேனர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி.
நல்லபடியா இன்னைக்கு வந்து இந்த விழா எனக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு இன்னைக்கு. படத்துக்கு ஒரு சென்சார் ஆச்சு, பிவிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அங்க 1 மணிக்கு சென்சார் ஆச்சு, அங்கதான் இருந்தோம். அங்க சென்சார்ல சொன்ன ஒரு வார்த்தை இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்துச்சு. நான் பார்த்த திருவிழாவே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா, கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கு, என்னை ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கிடுச்சு. 2வது என்னால தணிக்கவே முடியல, இதுதான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. விஷயத்துக்கு அப்புறம் நான் இதை ரொம்ப ரசிச்சு பார்த்தேன்னு சொன்னாரு. அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நல்லது. இதுக்கப்புறம் என்னுடைய படக்குழுவினர், என்னுடைய டெக்னீஷியன்ஸ், ஹோல் டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக பெருசா உழைச்சிருக்காங்க. பெருசானா நான் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப பெருசா எல்லாருமே டைம் பார்க்கல, யாருமே நேரத்தை பார்த்து வேலை பார்க்கவே இல்லை. இந்த ஒரு நொடிக்காக அவங்க நேரத்தை ஃபுல்லா செலவு பண்ணி தான் டே நைட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதனாலதான் இந்த படம் இந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா வந்திருக்கு. அதுக்கு என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. இது தாண்டி என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மருதாச்சலம் சாரா இருக்கட்டும், மருதுபாண்டி, அப்புறம் ரகுவரன், தண்டபாணி, நிறைய பேர் எல்லாருமே வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு. அவங்க எல்லாரும் இருந்ததுனாலதான் இந்த படத்தை வந்து நான் என்ன ஷெட்யூல் போட்டனோ அந்த ஷெட்யூல்குள்ள முடிச்சுட்டு வெளியில வர முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் அவங்களோட உழைப்பு பெருசு, அதுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு நொடி, அந்த ஒரு நொடி என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம், திடீர்னு நல்லது கெட்டது என்ன வேணாலும் மாறலாம். அப்படி ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில நடந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் கையில் எடுத்து, இது போக மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், நம்ம கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். திரைக்கதையா நல்லா வந்திருக்குன்னு இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்க. அதுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை தரும்னு நான் நம்புறேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் இங்க நல்லா வந்துருச்சு அப்படின்னு இங்க எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்க தான் இந்த படத்தை பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாத்தையும் தாண்டி சிறு படங்கள் நிறைய வெற்றி பெற்றதுக்கு காரணம் நீங்களாவும் இருந்திருக்கீங்க. எனக்கு பார்த்துருக்கேன் நான் நிறைய, என்னடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு உங்களுடைய சப்போர்ட்ல அந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆனதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு நடிகையும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. இந்த விழாவின் நாயகன் சஞ்சய் மாணிக்கம். இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னே ஒன்லி நைட்ல மட்டும் தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு. காலையில வரைக்கும் விடிய விடிய வச்சு ரீரிகார்டிங் முடிச்சு இன்னைக்கு மியூசிக்காவும் சாங்காவும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவருடைய முழு சப்போர்ட் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, முதல் படம் அவர் இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்திருக்காரு, அவரை நம்பி போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. ஆனா அவருடைய 2-3 சாங் நான் பார்த்துருக்கேன், அவரோட ஒர்க் எனக்கு தெரியும், அதனால அதை நம்பி நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. நிச்சயமா இந்த படம் வெளியே வரும்போது மியூசிக்கா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கும், படத்துக்கும் மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நன்றி. கருப்பையன் வாங்க 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 அண்ணே, வாங்க. பேர் விட்டுட்டாங்க, வேற ஒண்ணு. சாரிண்ணே. கருப்பு நம்பியார் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்துல. சாதாரண கேரக்டர்லாம் இல்ல, ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஆனா பண்ணிட்டு ஓரமா போய் நின்ட்டாரு. ஆனா இது நம்ம மேடண்ணே, யாரும் கூப்பிடலாம் இல்ல, நேரி வந்துடணும். சரி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாய்ப்பளித்ததுக்கு. சார் ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஹாலிவுட் பாலிவுட் என்று பல மொழிகளில் இவர் காட்சிகள் பேசப்பட்டது. தன் கேமரா பதிவுகளால் ஆஸ்கார் மூலம் அறிமுகப்பட்டவர். 3D படங்களின் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் சொல்லலாம். கதை கேட்டவருக்கு தானும் ஒரு தயாரிப்பாளராக மாறிய மனம். ஒரு நொடி படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் திரு ரத்தீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறேன். ஏதாவது தப்பா பேசிச்சுன்னா அது மன்னிச்சுடுங்க. எங்க மேடையில் எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்ஸ்.
இந்த படத்துல என்னென்னோ நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதெல்லாம் மச்சி சொல்லிட்டேன். அப்ப நானும் இங்க வரணும் யோசிச்சேன், என்ன சொல்லலாம் என்ன பேசலாம். பைக்லாம்ல இது முதல் படம், சின்ன கம்பெனி வந்திருக்கேன். ஆனா தனஞ்சய் சார் இந்த படத்தை எடுத்துட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கு. அதுக்கு நம்ம கேபிள் சங்கர் சார் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. மற்ற எல்லாருக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயம்தான், நிறைய பேர் கேட்டாங்க, டிஓபி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், ஏன் இந்த படம் சூஸ் பண்ணீங்க, மீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன். ஒரே ஒரு வார்த்தை தான், என் நண்பனுக்காக நான் பண்ணாம யார் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஸ்பீச்லெஸ். ஸோ முதல்ல இந்த இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இயக்குனர் பின்னாடி எப்பவுமே என் கூடவே என் பின்னாடியே இருப்பாரு. ஸோ சொன்ன மாதிரி அவரை ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த படம் வந்து அவர் முடிச்சோடனே ஸ்டோரி முடிச்சோடனே என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஷார்ட்னா என்ன நம்பி எப்படி பண்ணாப்பா, உனக்கு பற்றி தெரியும், அவங்க நம்பிக்கை இருக்கு, நீ பண்ணுவ, சரி பண்ணலாவா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை, அவர் பண்ண படம் சைன் பண்ணணும். ஸோ ரீரெக்கார்டிங் டைம்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து நான் யோசிச்சேன், ஓகே எப்படி இருக்கும் தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம், ஒரு 2.5 hours ஸ்கிரீன்ஸ்க்கு ரீரெக்கார்டிங் பண்ண போகிறோம். உட்கார்ந்தோன்னு தான் அப்படியே உடம்பு ஆடிச்சு. அப்படியே ஓகே ஒரு சீனுக்கு, ஆனால் ஒரு சீனுக்கும் கைட் பண்ண, தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி, படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நான் பண்ணுற ஒரு ஐடியா இதெல்லாம் இருப்பா, இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே என்கிட்ட அந்த டேரக்டருக்கு மறுபடியும் ஒரு நன்றி. அண்ட் கேமராமேன் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து 2 பேரும் ஒரு காம்போ மாதிரி அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, தம்பி தம்பி. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லாங்க. அண்ட் எடிட்டருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டு இருக்கு. ஒரு டைட்டில் சாங் இருக்கு, ஒரு அப்பா பொண்ணு சாங் அண்ட் ஒரு லவ் சாங் இருக்கு. ஸோ பாடல்கள் எழுதியவங்கன்னா சிவசங்கர் சார், அப்புறம் உதயா அன்பழகன், அப்புறம் ஜெகன் சார். 3 பேரும் 3 பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எங்க பிளே பண்ணோம் முதல் கேட்கறதுக்கு லிரிக்ஸ். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் லிரிக்ஸ். அண்ட் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட் திஸ். அண்ட் என்னோட மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது. அவங்க யாருன்னா வேற யாரும் இல்லை, என்னோட காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான். அப்படியே நான் மட்டும் காலேஜ்னு சொல்லுவீங்க, மியூசிக் டீமே காலேஜ் தூக்கிட்டு வந்துட்டேன். புத்தா வந்தோம், மணினா ஓகே சொன்னார், ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரு, முழுசா நம்பினாரு. ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமா வந்திருக்கு இப்போ. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் புரிஞ்ச கேஜி சார் அண்ட் அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததோ அதே ஃபாஸ்ட் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புகிறேன். தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எப்போதும் போல தமிழில் தொகுத்து வழங்குகிற கவிதாக்காவுக்கு சிறப்பு நன்றிகள், வணக்கம். இந்த மாலை வேளையில் இயக்குனர் சொன்னது போல அனைவரும் இந்த படக்குழுவுடைய இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறது முதல்ல எனக்கு மகிழ்ச்சி. மணி ப்ரோ நான் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. போன மேடையிலேயே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்பாக அவரோட கண்மணி காப்பாங்கிற ஒரு படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் ஏற்பதே இதே டீம் தான் நாங்கள் பார்த்தது.
அதில் சொல்லியிருப்பேன், நான் இந்த படத்தில் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணாங்க. என்ன சொல்லியிருக்கேன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒரு ஒரு கதை களம் வந்து பிடிக்கிறதுல நாட் படிக்கிறதுல ரொம்பவே தேர்ந்த ஒருத்தர். எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நம்ம லிரிக்ஸ் கொடுக்கும்போதும் அப்படிதான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்துடைய பாதி நேரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் எந்த விஷயத்தையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க தேட்டருக்கு போயிட்டு. இந்த படத்துல வந்து நான் ஒரு முக்கியமான கதைச்சூழல் பாடலை எழுதியிருக்கிறேன். சஞ்சய் மாணிக்கம் அவர்கள் இசையில. சஞ்சய் வந்து என்னுடைய எத்தனை பாடல்கள் வந்து என்னோட பாடல்களை அவர் பாடியிருக்காரு அப்படின்றதே எனக்கு தெரியல. அவ்வளோ கவுண்ட்லெஸ் நிறைய சாங் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் அவரை பாடகராக பயன்படுத்தணும். அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் அவரை இசையமைப்பாளராக பயன்படுத்தணும். காட்சி கொடுத்து அது முக்கியம். நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸில் பார்க்குறேன். தினந்தோறும் அதிகமாக பார்க்குற 2 பேருடைய ஸ்பீச் வந்து ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று பழக்கரப்பையா சார் அவர்கள். அதில் தனஞ்சயன் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த டைட்டில் வந்து எப்படி நொடி பொழுதுல நடக்கிற விஷயம்னு இயக்குனர் சொன்னது கேட்டு அதை ஒரு நொடி அப்படின்னு மாற்றினதை பற்றி விவரித்து சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். ஸோ இது எந்த அளவுக்கு அதோடைய யூஎஸ்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற அந்த நுட்பம் நுணுக்கம் எப்பவுமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் கையில் அந்த படம் சென்றடைஞ்சது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய மகிழ்ச்சி. படக்கற்பியா சார் மேடையில் வச்சுட்டே சொல்லலாம், ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நொடியில் ஆட்சியே மாறும். ஸோ என்ன வேணா நடக்கும். அதனால வந்து நிச்சயமாக அதை சொல்லலாம். அதே போல வந்து தமன் ப்ரோ அவருமே வந்து ரொம்ப வருஷமா தெரியும். அவரு வந்து பேசுவார் அப்படின்னு சொல்றத விட பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட பேஸ் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வாய்ஸ்ல ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே படம் வேற லெவலில் வந்திருக்கு. எங்க டீம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறது வந்து எனக்கும் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. தமன் ப்ரோ 10 ஆரி ப்ரோ, ஆரி ப்ரோ 10 தமன் ப்ரோ. அந்த அளவுக்கு 2 பேரும் விட்டா சோஷியல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பிரிச்சு நினைச்சிருவாங்க. அவ்வளோ நாலேஜ் அவங்ககிட்ட இருந்து நான் பர்சனலாக நிறையா பேசியிருக்கேன். தமன் ப்ரோ கிட்ட நான் அவ்வளோ நாலேஜ் ஷேரிங். ஆரி ப்ரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் மீண்டும் மேடையில் பார்க்கறது. ஸோ என்னுடைய பாடல் வந்து மழை எனவே நீ வந்தாயே, மகள் வடிவில் நீ என் தாயே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு எமோஷனல் சாங். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கதை சூழல் பாடலை அந்த சூழலை விளக்க முடியாத ஒரு ஒரு ட்ராப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு கொடுப்பாரு. அடுத்த முறை தயவு செஞ்சு காதல் பாடல் கொடுங்க. காதல் பாடல் கேட்டு அடம் பிடித்த பாடலாசிரியர்னு தம்ப டைட்டில் போடுங்க. ஸோ நன்றி, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஊடக நம்பிக்கை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கொண்டு நன்றி. ஒவ்வொரு மேடையிலையும் அக்கா மற்றவங்களை பற்றி கவிதை நடிகளை சொல்லும்போது நமக்கு ஆசை இருக்கும், நம்மள ஒரு நாளாக இருந்து சொல்லிட மாட்டாங்களா. இன்னைக்கு நடந்துச்சு. எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும் ஒரு எழுத்தாளர் சொல்லியிருந்தாரு. எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே நிச்சயமா அற்புதம் நடக்கும். இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் மணிவர்மன் மேல் வச்ச நம்பிக்கை தான் இந்த படம் அற்புதமா வந்திருக்கு. ஏன் அற்புதமா வந்திருக்குன்னா, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி படம் பார்த்தேன். அதனால சொல்றேன், ரொம்பவே சிறப்பான ஒரு படம். சினிமாவில் வாக்கு கொடுத்து அதை சரியா நிறைவேற்றுறது சும்மா சொல்லுவாங்க, நான் அடுத்த படத்துல அப்படி இப்படின்ட்டு. ஆனா அந்த இயக்குனர் அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒரு படத்துல வேலை செஞ்சோம். அந்த படம் வரல, அப்படி ஒரு படம். அந்த படத்துல வேலை செய்யும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் அவரை இயக்குனருக்கு அவர் என்ன கவிஞர் என்பார். அப்பவே அப்ப என்ன சொன்னாருன்னா, நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன்னு சொன்னாரு. நீங்க சொன்னாரு, நீங்க செஞ்சுட்டாரு. ஸோ அந்த வாக்கு நிறைவேற்றுறது வந்து வாழ்க்கையில கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. புத்தக வெளியீட்டை பத்தி அக்கா சொன்னாங்க. பதட்டப்படாம தான் இருந்தேன். பழகிருந்த ஐயாவை பார்த்தோன்னே ஒரு படத்தை வாங்கிட்டு பெரிய இலக்கியவாதி, இவருடைய இலக்கிய பேச்சுக்கு பெரிய அடிமை. ஒரு குற்ற பரம்பரையுடைய மிகப்பெரிய ரசிகன் தான். நான் 2 வாட்டி படிச்சேன் அந்த புத்தகத்தை. இருக்காங்க ஆரி அண்ணன், அதனால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஆள் யாருனாங்க, தனஞ்சயன் சார் தான். எங்க ஒருத்தர் சொல்லுவாரு, எப்போதும் ஏதாவது துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாரு. தனஞ்சயன் சாரை பார்த்தா அப்படி எப்போதும் பரபரப்பாக இருப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில் அப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசை. இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாரும் இப்ப கேபிள் சங்கர் அண்ணன் மூலமா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. பேர்ல கேபிள் இருக்கனால கனெக்ஷனை கரெக்டா கொடுத்துட்டாரு. ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது மணிவர்மனுடைய இந்த வெற்றிக்கு வந்து ரொம்ப இது கொஞ்சம் காலதாமதமான வெற்றி தான். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, எந்த ஒரு தாமதத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்லுவார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த தாமதம் வந்து உங்களுக்கு மணிவர்மன் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு இதையும் கொண்டு வரப்போகுது. எனக்கு
இங்க எல்லாரும் நல்ல பரிச்சயம் தான், இயக்குனர் கூடுதல் பரிச்சயங்கிறதுனால அவரை பத்தி பேசுறேன். தனஞ்சயன் சார் சிவசங்கர் கூட சொன்னார். தனஞ்சயன் சார் ஒரு மேடையில சொல்லும்போது சொன்னாரு, ஒரு வீடியோல சொல்லும்போது சொன்னாரு, இந்த நொடிங்கிறத ஒரு நொடியில மாத்துறதுக்காக நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஐயா வைகுண்டருடைய வாசகம் ஒண்ணு உண்டு, உன்னிலும் பெரியவனாக ஒருவனும் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாக தலைத்தில் இருந்து வாழ்வாய் அப்படின்னு ஐயா ஒரு வாசகம் சொல்வார். ஒருத்தர் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா ஏதாவது ஒரு உயர்ந்த பண்பு இருக்கும். அந்த பண்பை நாம பிடிச்சுக்கிட்டா அவங்கள மாதிரியே நம்மளும் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அது மனிதர்களுக்கு ரொம்பவே உண்டு. யார் என்ன சொன்னாலும் அதுல கரெக்டான விஷயம் இருந்தா அதை அப்படியே கேட்ச் பண்ணி கரெக்டா தன்னோட வாழ்க்கையில அடாப்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல மனிதர். அப்புறம் சஞ்சய் தம்பி, நீதான் அனிருத்த அடுத்த ரகமா பாத்துக்க. எனக்கு 3 பில்லியன் இருக்கு, ஒரு பில்லியனுக்கு ஒரு பாட்டு தான், 3 பாட்டு வருஷத்துக்கு எனக்கு கொடுத்துருந்தேன். இப்பவே சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது காதல் பாட்டு தான். அதனால காதல் பாட்டு இயக்குனர் நானே கேட்கல, அவரே கொடுத்தாரு. நம்மளுடைய விதை வந்துச்சு, அவரே இந்த காதல் பாட்டு கொடுத்தாரு. பாட்டு வாங்குறதுல ரொம்ப வித்தியாசமா தான் வைரமுத்து ஐயாவுடைய ஊர் பக்கத்துல ஒரு ஊருங்கிறனால அந்த சாயல் கொஞ்சம் வேணும். யுகபாரதி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யுகபாரதி எனக்கு கொஞ்சம் சாயல் வேணும் அப்படின்னு போயிட்டு ஒரு பாட்டுல பாடா படுத்தி எடுத்து வாங்கினாரு. எனக்கு நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு, நீங்க கேட்டு நீங்க தான் சொல்லணும். அதுல ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இயக்குனர் சொன்னாரு, அழகே உன் போல கஞ்சாட அப்படின்ட்டு ஒரு வரி வரும், அது ரொம்ப பிடிச்சதா சொன்னாரு. எனக்கு மறந்துட்டோம். மற்றபடி எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டா நினைக்கிறேன். படக்குள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்போ ஒரு சந்திக்கும். நன்றி, நன்றி, வணக்கம்.